யூரினரி இன்கான்டினன்ஸ். இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்ங்கிறது சிறுநீர் கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. இது வயதானவரிடம் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் இதில் வயதான பெண்மணிகளை அதிகம் பாதிக்கிறது. இதனால் அவர்களுடைய சோஷியல் மூவ்மெண்ட்டும் மற்றும் உடல் நலமும் பாதிப்பு ஏற்படுகிறது. வயதானவர்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய பிளாடர் கெப்பாசிட்டி வயதாக குறைந்து கொண்டு வருகிறது. மேற்கொண்டு ரெசிடுவல் யூரின் வால்யூம், அதாவது யூரின் எம்டி பண்ண பிறகும் பிளாடரில் தங்கி விடுறதுனால அவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அனதர் இஷ்யூவாக இருக்கிறது. நரம்பு பாதிப்புனால அவங்களுக்கு இன்எஃபெக்டிவ் அண்ட் இன்வாலன்ட்ரி பிளாடர் கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆல்வேஸ் தே ஹேவ் அ ஃபீலிங் ஆஃப் யூரினரி அர்ஜென்சி. மேற்கொண்டு பெண்களிடம் பல முறை பிரசவம் ஏற்படுவதனால் அல்லது வீக்னஸ் ஆஃப் பெல்விக் ஃப்ளோர், இதனால் அவங்களுக்கு யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியேறுகிறது. ஆண்களுக்கு பார்த்தோம்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், இது வந்து 50 வயதை தாண்ட எல்லா ஆண்களுக்கும் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் காமனாக காணப்படுவது. அது யூரினரி பேசேஜை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு யூரின் தடைப்பட்டு வருவதோ இல்லை தின் ஸ்ட்ரீம் ஆஃப் யூரினாக வரதோ அல்லது இன்க்ரீஸ்டு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாசிங் யூரின் இதெல்லாம் வந்து அதிக அளவில் காணப்படுது. இந்த இன்க்ரீஸ் ஃப்ரீக்வன்சினால் அதர் எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, நைட்டில் அடிக்கடி எழுந்து போகும்போது அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ ஸ்லீப் ஒரு முறையாக தூக்கமின்மையால் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு டயர்ட்னஸும் ஃபெட்டிகும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன மாதிரி 4 டைப்பாக வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமும்போது தும்மும்போது அவங்க இன்வாலண்ட்ரியாக அந்த யூரின் லீக் ஆகிறது. இது பெண்களிடம் அதிக அளவில் காணப்படுகிறது. அடுத்தது அர்ஜ் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் போகணுங்கிற அறிகுறி வந்த உடனே, ஃபீலிங் வந்த உடனே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. தென் ஓவர்ஃப்ளோ இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் போகணுங்கிறது இனிஷியேட் பண்ண முடியாத டிஃபிகல்ட்டி. 4வது வந்து மிக்சட் இன்கான்டினன்ஸ். ஸோ இந்த எந்த வகையாக இருந்தாலும் நம்ம வந்து மெயின் ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வந்து கீகல்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ். இதை வந்து முறையாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை லேர்ன் பண்ணி அந்த எக்ஸசைஸை தினந்தோறும் செய்துகிட்டே வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த சிறுநீர் கண்ட்ரோல் எல்லாம் போகிறத தடுத்துக்கலாம். அதே மாதிரி மெடிக்கேஷன்ஸும் அவைலபிள். ஸோ என்ன டைப் ஆஃப் இன்கான்டினன்ஸ்னு ஃபஸ்ட்டு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் வழியாகவும் மேற்கொண்டு சில பரிசோதனைகள் லைக் யூரோஃப்ளோமெட்ரி இந்த மாதிரி டெஸ்ட்டை பண்ணி அதில் என்ன மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குங்கிறத அசஸ் பண்ணணும். அதற்கேற்ப டாக்டருடைய கன்சல்டேஷன் படி அவங்க அதுக்கு தகுந்த மாத்திரைகளை உட்கொண்டு கண்ட்ரோலில் வச்சுக்கணும். இதுலேயும் கட்டுப்படுத்தல ரொம்ப நாள் ஆனாலும் இதே பிரச்சனை பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா யூராலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் பண்ணணும். ஆக மொத்தம் அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி யூரின் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களால இண்டிபெண்ட்டாகவும் ஆக்டிவாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.